Hey guys, welcome back to my channel. If you are new here, then my name is Kausalya. So இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் டைட்டில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு பயங்கரமாக ஹேர் லாஸ் இருந்தது. அந்த ஹேர் லாஸை நான் எப்படி ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், சிரம் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹேர் லாஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண விரும்பவே இல்லை. கண்டிப்பாக நான் சொல்ல போனால் உண்மையாக நான் எப்படி ஒரு 2 இயர்ஸாக நான் இந்த மேபி 1.5 இயர் எனக்கு பயங்கர ஹேர் லாஸ் இருந்தது. ஸோ நான் அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். எனக்கு அப்போ தான் ரொம்ப நிறைய விஷயம் புரிஞ்சுது. கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட ஹெல்த், உங்களோட இன்டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா when it started. ஸோ எனக்கு ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், எக்ஸாக்டாக 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ பயங்கர ஹேர் லாஸ் இருந்தது. எனக்கு ஹேர் லாஸ் இருக்கும், ஓகேவா. சம்டைம் வந்து தெரியும் இல்லையா நமக்கு ஹேர் லாஸ் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பட் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப கொட்டுச்சு. எனக்கு மண்டையில் இதுக்கப்புறம் முடியே இருக்காதோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு பயங்கரமாக ஃபால் ஆச்சு. ஸோ நான் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே வி ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காண்டி நான் நிறைய ப்ராசஸ் பண்ணேன், நிறைய என்கொயரி பண்ணேன், நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணேன், நிறைய சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்ன ஒர்க் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் பீன் 2 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் ஆஃப் ஹேர் லாஸ், ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அப்பேரண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், என்னோடய ருட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருச்சு. நான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். ப்ராப்பரான இன்டேக் எதுவுமே எடுக்க மாட்டேன். டோட்டலாக என்னோடய ரொட்டீனை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கானது என்னோடய ஹேர் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. த்ரூ அவுட் த டே நான் சாப்பிட மாட்டேன். த்ரூ அவுட் த டே நான் எப்போவுமே சேடாக இருப்பேன், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேபி நான் ஸ்லீப்பே எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் டைமே கிடையாது. மேபி ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் தான் நான் தூங்குவேன். அதுவும் ப்ராப்பராக டீப் ஸ்லீப்பாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ இது எல்லாம் தான் எனக்கு ரீசன் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா லேட்டராக புரிஞ்சுது. ஸோ அதுதான் என்னோடய ரீசன். ஸோ உங்களுக்கான ரீசன் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான ரீசன் என்ன அப்படின்றது மாதிரி. ஸோ உங்களுக்கு நியூட்ரிஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை விட்டமின் டி உங்களுக்கு கம்மியாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு செக்கப்பு நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான், இஃப் யூ டோன்ட் நோ த ரீசன் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் ஐ மேட், ஓகேவா. ஸோ மிஸ்டேக்ஸ் ஐ மேட் அப்படின்னா எனக்கு வந்து 2 இயர்ஸாக எனக்கு இந்த ஹேர் லாஸ் பயங்கரமாக இருந்தது. யூனோ நான் என்ன பண்ணாலும் எனக்கு முடி பெட்டில் முடி, யூனோ பிளாங்கெட்டில் முடியாக இருக்கும், நான் பாத்ரூமில் குளித்த பாத்ரூமில் முடியாக இருக்கும், நான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் ஆஃபீஸோட அந்த தரை எல்லாமே முடியாக இருந்தது. எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் அது எல்லாமே எல்லோரும் முடிய பார்த்தா கௌசல்யா அவன் முடிதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு பயங்கர ஹேர் லாஸ். நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதுதான் என்னோடய பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் எப்போ எனக்கு ரொம்ப நல்லா புரிய வந்தது அப்படின்னா என்னோடய ஹேர் டென்சிட்டி டோட்டலாக கம்மியாச்சு. ஸோ இதை விட எனக்கு அப்படியே டபுள் மடங்காக இருக்கும். இது எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது வந்து ஒரு ஜடையில் எனக்கு இதை விட அதிகமாக இருக்கும் ஒரு ஜடைக்கே. பட் மொத்தமாக எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைனா அவ்வளோதான் என்னோடய ஹேர் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப டைம் டிலே பண்ணி நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். இது அப்படியே விட்டுட்டேன். எப்படி என்ன இருப்பனோ அப்படியே நான் இருந்தேன். வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன்னா வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணேன். சேம் ரொட்டீன், சேம் ஷெடியூல், சேம் லைஃப் ஸ்டைல், ஃபுட்டில் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இது எல்லாமே தான் இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட். ஸோ தட்ஸ் ஆல். நான் எப்போ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி உன் முடி என்ன இவ்வளோ கம்மியாகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன நோட்டீஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஸோ தட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்றத முடிவெடுத்தேன். ஸோ தட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். ஸோ நான் இதை எப்படி டயக்னாஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் டெர்மட்டாலஜிஸ்ட் விசிட் பண்ணேன், ஓகேவா. ஸோ விசிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஸோ டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அவங்களும் சேம் ரொட்டீனை சேஞ்ச் பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பட் எனக்கு என்னவோ தெரியல, டேப்லெட்டு இல்லை அந்த மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் எடுக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. பட் ஸ்டில் ஐ ஹேட் டு டேக் ஆல் தோஸ் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ
ஸோ நான் எடுத்தேன், பட் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நான் அந்த இதில் வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் எடுக்கல. எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறமும் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி வந்து டாக்டர் ஷர்மிகாவோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஃபுல்லாக வந்து இயற்கை சம்மந்தமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங், யூனோ. நம்ம வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் விசிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உண்மையாகவே லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் அதெல்லாம் ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர். பட் ஒன் குட் திங் இஸ், அவங்க சொல்லலை அப்படின்னா இந்த ட்ரை ஃப்ரூட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அவங்க ரொம்ப நல்ல வேலை நிறைய பேரோட வீட்டில் அவங்களோட ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது இட்ஸ் யூனோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்ம தமிழ்நாடுக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். பட் நம்ம நிறைய பேர் லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். பட் அவங்களோட அட்வைஸ்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் யூனோ உங்களோட ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் வாட். நிறைய பேர் வந்து அவங்க மேலே கான்ட்ரவர்சிஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யூனோ தட் குலோப் ஜாமுன் திங். ஐ வுட் சே யூனோ மேபி அது தப்பாகவே இருந்தால் கூட, ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக தப்பாக இருந்தால் கூட, குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்வீட். ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி ஸோ அவங்கள அவ்வளோ டவுன் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்ததே இல்லை, புதுசாக வந்திருக்காங்க. இவங்களால நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது, இவங்க ரொம்ப நல்லது பண்ணுறாங்க லைஃப் நிறைய பேருக்கு. யூனோ அவங்க ஜஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க, அதை நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய பேரோட ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. பட் அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்டில் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா மக்கள் அப்படி தான், நிறைய பேருக்கு வந்து நல்லவங்க இருந்தால் பிடிக்காது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நிறைய ஆங்கில மருத்துவத்தை சார்ந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு தமிழ் மருத்துவம் வந்தால் நம்ம வந்து கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறோம், இல்லை அவங்கள டவுன் பண்ண ட்ரை பண்ணுறோம். எப்போ மாறும் அப்படின்றது தெரியல. இட்ஸ் ஃபைன். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 5K ஹேர் க்ரோத் ஹெர்பல் மிக்ஸ், ஓகேவா. ஸோ இதை நான் ரெகுலராக சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் ரெகுலராக இதை வந்து நான் இன்டேக்காக எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆக்சுவலி எனக்கு மட்டும் இதை நான் வாங்கல, என்னோடய அக்காவுக்கும் சேர்த்து வாங்கினேன். ஸோ சேர்த்து வாங்கி அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய தடவை வாங்கிட்டோம் இதை. ஸோ இது ஒர்க் ஆகுதோ இல்லையோ எனக்கு அது பெருசாக மைண்டில் நான் இல்லவே இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க, வாங்குகிறோம். அண்ட் ஆல்சோ இதோ ஹெர்பல், கரெக்டாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் உள்ளே போய் பண்ண போகுது, என்ன பண்ணட்டும், ஏதோ ஒன்று பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இதை டெய்லி எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இதில் உள்ள இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை இருக்குது, அண்ட் கீழாநெல்லி இருக்குது, அண்ட் கரிசலாங்கண்ணி இருக்குது, கச்சாலை இருக்குது, அண்ட் கடுக்காய் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 200. ஸோ இதோட பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் ஹேர் க்ரோத், reverse premature graying, and reduces hair breakage, reduce hair fall, strengthens hair follicle, improves blood count, and nervous system strength பண்ணும். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நாங்கள் 2 பேரும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம், நானும் அக்காவும். ஸோ ஸ்டார்டிங்கில் இது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஹேர் லாஸ் சரியாகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் இது ட்ராப் பண்ண வேணாம் அப்படின்றதான் என்னோடய சஜஷன். நான் அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நம்ம வந்து எப்போ ஹேர் ஃபால் குறையட்டும், பட் நம்ம வந்து கண்டினியூஸ் இதை எடுக்க போகிறோம். தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட், பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹெர்பல், கரெக்டாக. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நிறைய ரொட்டீனும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், ஆக்சுவலி நான் வந்து பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதுவும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புல்லட் மிக்சர் தான். ஸோ அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வாங்கி வச்சுட்டு நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கொஞ்சமாக என்னால் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுதோ, பிகாஸ் ஆப்வியஸாக நான் பிஜியில் இருக்கோம், ஸோ எல்லா டைமும் பண்ண முடியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருந்தேன். அண்ட் இதுவும் நான் இன்டேக் எடுத்துகிட்டு மெயின் விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ஒரு இன்டேக் எடுத்தால் கூட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அதில் தப்பே இல்லை இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது
நான் வந்து கிராஜுவலாக அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். ஹேர் லாஸ் ஆகுதா ஆகிட்டு போட்டும், வருதா வந்துட்டு போட்டோம், வளருதா வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், உண்மையாகவே என்னோடய ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எப்போ கீழே பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ ஹேர் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை சுத்தமாக. நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கோம், ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் இது அப்படின்ற மாதிரி. ரொம்ப டோட்டலாக எனக்கு ஹேர் லாஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதுக்கான மெயின் காரணம் வந்து இந்த ஹெர்பல் மிக்ஸாக கூட இருக்கலாம். பட் இதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா டோட்டலாக இது ஹெல்ப் பண்ணியிருக்காது. என்னோடய டோட்டல் லைஃப் ஸ்டைல், என்னோடய டோட்டல் ஃபுட் இன்டேக் இது எல்லாமே நான் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா நான் இதுதான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் விசிட் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கே தெரியுது உங்களோட லைஃப் ஸ்டைல் கேவலமாக இருக்குது அப்படின்னு ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஹெர்பல் மிக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா அதை பவுட்ரு பண்ணி ஸோ அதையும் நீங்கள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். ரிசல்ட்டை உடனே எதிர்பார்க்காதீங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டெல் யூ. நீங்கள் ரிசல்ட்டை உடனே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுருவீங்க. என்ன ஒன்றுமே ஆக மாட்டேது, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஒரு 3-4 மந்த்ஸாவது அட்லீஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டெல். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹேர் சீரம் அது இதுன்னு யூ கேன் யூஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் மிக்ஸு இல்லை உங்களுக்கு தேவையான ஃபுட் இன்டேக்லாம் நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் ப்ராப்ளமில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐடியா கூட கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப். பெங்களூரில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம். இதனால் வீடியோ ப்ராப்பராக ரெக்கார்டே பண்ண முடியல. ஃப்ளைட் இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது. ஓ மை காட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பாய், டேக் கேர்.